அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமான தலைவன் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ப்ரோக்ராமை நமக்கு காமிக்கிறாங்க. கிரைம் சீன் நடந்தது என்ன அப்படின்ன மாதிரிலாம் நிறைய கிரைம் ஷோஸ் எல்லாமே டிவியில் போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோ தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இவர் லைஃப்பில் இவர் ஹேண்டில் பண்ண கேஸ் எல்லாத்தையும் தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக நிறைய இடங்கள்ல இருந்து இவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும், நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். அண்ட் இதே மாதிரி கொலை மிரட்டல் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா சார் இது நாள் வரைக்கும் பண்ணது எல்லாமே செம்ம ஹிட்டு, இன்னைக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன், அந்த கேஸை பற்றி சொல்ல முடியுமா? நிறைய மக்கள் அதை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரேக் அமைஞ்சது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும், அந்த செப்பம் தோட்டால நடந்த கேஸை பற்றி விவரிக்க முடியுமான்னு கேட்க இந்த மனுஷன் நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அவங்க மேலும் மேலும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால சரி நான் ஒரு ஆர்டரெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்படியே கோர்வையாக சொல்லிடுறேன், நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது டெலிகாஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு வாட்டி காமிக்கணும், நான் எதெல்லாம் நீக்கணும்னு சொல்கிறேனோ அதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்ல சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா ஜெய்சங்கர் அப்படின்ற ஒரு ஹையர் ஆஃபீஸரையும் கார்த்திக் அப்படின்ற ஒரு எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. முகத்துல நிறைய காயங்களோட வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க தான் இந்த கேஸுக்கு முக்கிய புள்ளிகளா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் ஓவர்ல கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. எஸ்ஐ கார்த்திக் இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள ஒரு 4-5 இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஊருக்கு இப்பதான் ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்டர் ஆகுறாரு. அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாமே சார் வந்துட்டீங்களா, சீனியர் ஆஃபீஸர் வர்றதுக்குள்ள யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுவாங்க, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள்லாம் சொல்ல இவர் மேலும் கீழும் பாக்குறாரு. முதல் நாள் அப்பேவா சரி எங்க இருக்கு ரூமு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆஃபீஸரான ஜெய்சங்கர் உள்ள என்டர் ஆகுறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியாயிடுறாங்க. தங்களோட வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கார்த்திக் இருக்கா இல்லையா, அவருக்கு விஷயம் போகுது. சார் நீங்க பொறுமையா வர்றதுக்குள்ள அவர் இங்க வந்துட போறாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல சார்னு சொல்ல கார்த்திக் ஒரு மாதிரி தோரணையிலேயே அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாரு. 1 வருஷத்துல இத்தனை டிரான்ஸ்பர் உனக்கு தேவைதானா, உன் வாயில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போலியன்னு சொல்ல சார் லஞ்சம் வாங்கினேன் ஏமாத்தினேன் அப்படின்றதுக்காகல இந்த டிரான்ஸ்பர் கிடைக்கல, அது எல்லாத்தையும் பண்ணல அப்படின்றதுக்காக தான் கிடைச்சிருக்கு, நான் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையா தான் இருக்கேன், அதனாலதான் இத்தனை டிரான்ஸ்பரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க கூட எத்தனை நாள் எனக்கு தெரியல சார்னு சொல்ல ஜெய்சங்கர் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்க உனக்கு நான் ஒழுக்கத்தை கத்து தர போறேன், இங்க இருந்து நீ எப்படி போற நான் பாக்குறேன், போய் வேலையை செய்யா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. ஸோ 2 பேரோட இன்ட்ரோவும் இப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு அந்த கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காலே ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் அவர் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு போறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு நடிகை கிட்ட போய் தவறா நடந்துக்கணும், அதாவது நடிகை பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மாட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீ என் கூட வந்தாக்கணும் அப்படின்ற மாதிரி பேசலான்னு போக அந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னை வேலை செய்ய அனுப்புனா நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா, உன் வீட்டில் ஆள் இல்லை அங்கே போக வேண்டியது தானடா அப்படின்ற மாதிரி தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போக அந்த மனுஷன் பயங்கர கடுப்பாயிட்டார். மன்னிச்சு விட்டுடுங்க இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்க தப்பு பண்ணதுதான் சஸ்பெண்ட்ல போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ 6 மாசம் கழிச்சு இப்போதான் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ பகை இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு ரெண்டாவதா ஜெய்சங்கரி அவரோட மனைவியை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, அவங்கள டிராப் பண்ணிட்டு இவர் வேலைக்கு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்கூல்ல ஒரு முகம் தெரியாத நபர் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுறாரு. கட் பண்ணா ஜெய்சங்கரோட மனைவியை வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு நிறைய முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்றாங்க, நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அவங்க நடக்கிறதுக்குள்ள ஒரு 1.5 வருஷம் ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களை வெட்டினா இல்லையா, அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜோஷி அப்படின்றது தான். அவனை புரிச்சு விசாரிக்கும் போது ஆளை மாத்தி வெட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல சொல்லியிருப்பான். ஸோ அவன் ஜெயில இருக்கான். இதுதான் அந்த 2 விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஜாயின் பண்ணார் இல்லையா, அங்க இருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவர் தன்னோட ஸ்டேஷன்ல வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது கார்த்திக் கூட படிச்ச ஒரு நபர் ஜெயிலுக்குள்ள இருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கிது. இந்த மனுஷனை அவர் போய் பார்க்க, டே என்ன பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதிராக ஒருத்தர் வேலை பார்க்கணும்னு நினைச்சா அவனுக்கு
தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது கை கலப்பு ஏற்பட்டுச்சு. அவன் என்னை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருந்தான். என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் தள்ளி விட்டேன். கீழே போய் விழுந்துட்டா, கம்பியில குத்திக்கிட்டான். இதனால என்னை பிடிச்சி உள்ள போட்டாங்கடா. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க அந்த மனுஷனும் யோசிக்கிறாப்ல. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நிபந்தனையோட அனுப்பி வைக்க ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு லேடியோ அவங்களோட குழந்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. போலீஸ்காரரான ஜெய்சங்கரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா ஜெய்சங்கர் இருக்கா இல்லையா, வேக வேகமா ஸ்டேஷனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கொலை முயற்சி கேஸ்ல ஒருத்தன் உள்ள வச்சிருந்தா இல்லையா, நான் கூட பிடிச்சிட்டு வந்தேனே, அவனை கொஞ்சம் வெளியே கூட்டு வர முடியுமாயா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள கூப்பிட்டு கேட்கும்போது, சார் அவரை கார்த்திக் சார் வெளியே விட்டுட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னு சொல்ல, யாரை கேட்டான் வெளியே விட்டான், நான் தானே கூப்பிட்டு வந்தேன், என்ன கேட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கார்த்திக் கிட்ட போறாரு. பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக்கும் பாத்தீங்கன்னா லேசுப்பட்டவர் இல்ல, அவரும் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுதான் அமிச்சேன், நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு சார், மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பதிலுக்கு எகிரிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. இந்த சைடு இருக்க ஜெய்சங்கர், ஓ இவ்வளவு வாய் நீளமா இருக்கா, உனக்கு ஒழுக்கெல்லாம் என்னன்னு கத்து கொடுக்குறேன்டா, முதல்ல அவனை போய் கூட்டு வர அப்படின்ற மாதிரி கார்த்திக்க ஓரமா தள்ளிட்டு இந்த மனுஷன் வண்டியில ஏறணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்பதான் ஒரு லேடியை காமிச்சாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த லேடி, சார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினைக்கிறேன் சார், எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார், என்னோட கணவரை மட்டும் வெளியே விட முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் கண்டுக்கிறதா தெரியல, போய்கிட்டே இருக்காரு. சோ இந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆள் மாத்தி ஜெய்சங்கரோட மனைவியை வெட்டிட்டார் அப்படின்ற மாதிரி ஜோஷின்னு ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவரோட மனைவியா தான் இருப்பாங்க. சோ வெளியெடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை காமிச்சு கட் பண்ணி இந்த சரி ஜெய்சங்கர் அந்த நபரோட வீட்டுக்கு போறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுகிட்டே இருக்கும்போது கொலை முயற்சி பண்ணிட்டு வந்து ஜம்முனடா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போக, சார் எல்லாமே நான் சொல்லிட்டேன் சார், எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சார், கல்யாணத்தை முடிச்சுட்டு நாளே வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்கறதா தெரியல, தரத்தரன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க. ஜெய்சங்கர் இந்த நபர்கிட்டயும் பகையை சம்பாதிச்சுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அந்த நபரோட முறைப்பில பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஜெய்சங்கரோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்கும். திருவிழாவோட நிறைவு பகுதி வந்ததால ஃபேமிலி மொத்தமும் இவரோட மனைவியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க, அதாவது ஜெய்சங்கரை தவிர. இதனால மொத்த பேரும் கிளம்பி போறாங்க. ஆனா அதே சமயத்துல ஜெய்சங்கரால ஜெயிலுக்கு போனார் இல்லையா, அந்த மனுஷன் பயங்கர கோவத்தோட வெளியே வராரு. ஏன்னா கல்யாணம் நின்று போச்சு, இவரோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோவத்தை இவரோட கண்ணிலே நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ணா எஸ்ஐ கார்த்திக் கிட்ட பாத்தீங்கன்னா போகுது. அவர் தன்னோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல ஜெய்சங்கரை முறைச்சிக்கிட்டு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அந்த மனுஷன் ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் லீவை வாங்கிட்டு கிளம்புறாப்புல. ஆனா எந்த ஊரு அப்படின்றது கார்த்திக் கிட்ட தெளிவா சொல்லல. சார் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஜெய்சங்கர் ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, நீங்க உங்க வேலையை பாருங்க சார், அந்த மனுஷெல்லாம் கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி 4-5 வார்த்தைகளை போட்டு விட்டுட்டு கிளம்ப. கட் பண்ணி கார்த்திக் பாத்தீங்கன்னா ஊர் திருவிழாக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஜெய்சங்கரோ சீனியர் ஆபீசர் அப்படின்ற மாதிரி இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷனும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இப்படி முட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், ஒரே ஸ்டேஷன்ல இருக்கீங்க, கொஞ்சம் பொரியா அவனை கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு போன் அடிச்சு இந்த இடத்துக்கு வரும்படி கேட்க அந்த மனுஷனும் வேக வேகமா அங்க போறாப்புல. இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் எவ்வளவோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா 2 பேருமே மசியறதா தெரியல. கார்த்திகோ, சார் எனக்கு வேலை இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாப்புல. கட் பண்ணா ஊர் திருவிழா எல்லாம் முடிஞ்சு போய் இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இவர் தன்னோட வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கையில தொடப்பம் மரம் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாடி மேல போறாரு. ஏன்னா சரக்கு அடிச்சாங்க இல்லையா, அந்த இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அண்ட் கிளீன் பண்ணலான்னு போகும்போது வீட்டுல விட்டு போயிருக்க பிளம்பிங் ஒர்க்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வர்றாரு. சார் நேற்று அண்ணி இருக்கும்போது பாதியிலே விட்டு போயிட்டேன், இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு சாவியை நான் வச்சுட்டு போயிடுறேன் சார், நேத்தும் நான் இதே தான் சார் பண்ணேன்னு சொல்ல இந்த மனுஷன் சம்மதிக்கிறாப்ல. கட் பண்ண அந்த நபர் கிச்சனுக்கு போறாரு. அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய சத்தம் பாத்தீங்கன்னா கேக்குது, மாடி மேல இருந்து கேக்குது. இவரு என்ன ஆச்சு சார், ஏதாவது பிரச்சனையா, என்ன சார் இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாடியில போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த பாக்குறாரு. பயங்கர ஷாக். அது என்ன அப்படின்னா ஒரு சாக்குப்பை மூட்டையில ஒரு பொண்ணோட டெட் பாடி பாத்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்ததும் மனுஷன் கத்திக்கிட்டு ஓட இந்த சைடு இருக்க ஜெய்சங்கரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சிலையாட்டம் நின்னுகிட்டே இருக்காரு. கட் பண்ண அந்த இடத்துக்கு பொதுமக்கள் முதற்கொண்டு போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அண்ட் சீனியர் ஆபீசர் முதற்கொண்டு கார்த்திக் வரைக்கும் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. நேற்று நைட்டு சீனியர் ஆபீசர் இங்க இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சீனியர் ஆபீசர் இவரை தனியா கூப்பிட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம மேலிடத்துல இருந்து விசாரிக்க வருவாங்க, நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்றத நீ சொல்லாம இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் கேஸ் என் கைக்கு வருண்டான்னு சொல்ல. கார்த்திக் ஒரு நேர்மையான ஆள் தான் இல்லையா, வேலையும் கேள்வியும் யோசிக்கிறாரு. என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்லிடுவேன் சார், எனக்கு வேற வழி கிடையாதுன்னு சொல்ல, இது நீ பண்ணிதாண்டா ஆகணும், நான் சொல்றது நீ செய்யணும்,
நீ யாரு கேட்டாலும் நான் வரல அப்படின்ற விஷயத்துல நீ ஸ்டிக்கா நிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல கார்த்திக் யோசிக்கிறாப்ல. அண்ட் கட் பண்ண அங்க இருக்க எல்லா சாம்பிள்ஸும் எடுக்கிறாங்க. அண்ட் ஃபாரன்சிக் முத கொண்டு டாக் வரைக்கும் கூட்டு வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி அலசி பார்த்துக்கிட்டே. ஆனா அதே சமயத்துல ஜெய்சங்கர் இருக்கா இல்லையா, அவரையும் கூப்பிட்டு அங்க பப்ளிக் முன்னாடியே பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவங்க ஜோஷி அப்படின்ற ஒருத்தரோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவங்கதான். அவங்களை இதுக்கு முன்னாடி இங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு 3-4 தடவை பாத்திருக்கேன், என்னோட மனைவியை கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான், அவனோட மனைவி தான் இவங்க, வெளியெடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல முறை கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நேத்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக். நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத சமயமா பார்த்து அந்த லேடி வந்திருப்பாங்க, பணத்தோட வந்திருப்பாங்க. சரி இந்த பணத்தை வச்சுக்கோங்க, என்னோட கணவரை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க இவரோட மச்சான் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க இவர் டே என்னடாச்சு, எதுக்குடா திரும்பி வந்தேன்னு கேட்க இவர் சாவியை விட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷனும் திரும்பி வீட்டுக்குள்ள வந்து ஏமா அவன் என் மனைவியை கொலை பண்ண பார்த்துருக்கான், அவன் எழுந்து நடக்கவே சுமார் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, உன்னோட புருஷனை நான் அப்படியே விட முடியுமா, இங்க இருந்து போறியா இல்ல நியூசன்ஸ் கேஸ் போட்டு உன்னைய உள்ள தள்ளவா அப்படின்ற மாதிரி மிரட்டி அதை லேடி அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி வெளியே போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்த அவர் சாட்சியா சொல்ல அதே சமயத்துல பிளம்பர் இருக்கா இல்லையா, அவரும் வந்து அவர் பார்த்தா இல்லையா அந்த விஷயங்களை ஷேர் பண்றாரு. அடுத்ததான் ஜெய்சங்கரோட மனைவி இருக்காங்களே அவங்க கிட்ட போகுது. ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போயிருப்பாரு. அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரி குடிச்சிட்டு உள்ள வந்திருப்பாரு. இந்த லேடியும் நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, என்ன வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வைக்கும் போது இந்த மனுஷனும் அந்த ஜோஷியோட மனைவி வந்து இப்படி கெஞ்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் நடந்தது, மற்றபடி எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சீனியர் ஆஃபீஸர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. அவரும் எல்லா ஆங்கிலும் யோசிச்சு பாக்குறாரு. எங்கேயுமே எந்த லீடுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. ஜெய்சங்கர் கிட்டே தான் பாத்தீங்கன்னா அது போய் நிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இருந்து போலீஸ் அப்படின்றதுனால அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கோம் மீடியாக்காரங்க எல்லாரும் கேவலமா பேசிக்கிட்டே இருக்காங்க, இவருக்கு சாதகமா எதுவுமே இல்லை, இவர் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, வேற வழி இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்ணி ஃபர்தரா கொண்டு போங்கன்னு சொல்ல கட் பண்ணி மீடியாக்காரங்க எல்லாம் சூழ்ந்து நிற்கும் போது ஜெய்சங்கரை பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல ஜெய்சங்கரை பிடிக்காதவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு அது கூடவே அந்த இறந்து போன லேடி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும், அந்த குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரியும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா முன்னாடியே நடந்திருக்கும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த குழந்தைய காணோம், குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால இது பாத்தீங்கன்னா மீடியா மத்தியில பயங்கர பேசும் பொருளாயிடுது. பச்சிலன் குழந்தை எங்க போச்சு, அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்களே, குழந்தைய என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க இதை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுட்டுறாங்க. கட் பண்ணா கோர்ட்ல காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஜெய்சங்கர் தான் குற்றவாளி, அவரை வெளியே விழக்கூடாது, தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அவரோட மனைவியை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவருக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடிக்கிட்டே இருக்கும்போது நீதிபதி பாத்தீங்கன்னா ஒரு 14 நாள் காவல்ல இருக்கட்டும், போலீஸ்காரங்க விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டாரு. கட் பண்ணா இந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ள போய் எந்த விதமான வார்த்தையும் பேசுற மாதிரி தெரியல, மௌனத்தை மட்டுமே காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்ன பண்றது அப்படின்றது இவருக்கு புரியல. ஆனா அதே சமயத்துல இவரால இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே காணாம போன அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த சமயத்துல தான் கார்த்திக் இருக்கா இல்லையா அவரோட சொந்தக்காரரான மினிஸ்டரை போய் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜெய்சங்கரோட கேஸ் அவரோட சீனியர் ஆபீசர் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது பாத்தீங்கன்னா கார்த்திகோட கைக்கு மினிஸ்டர் கொண்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கார்த்திகால இதை ஏத்துக்கவே முடியல. ஆனா இவரோட சீனியர் ஆபீசர் கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா ஒரு ஹையர் அத்தாரிட்டி தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இது எப்படி என்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது விசாரிக்கிறது மட்டும்தான் நீ, மத்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா அவங்கிட்டே தான் இருக்கும், கொலையாளி யாரு அப்படின்றத நீ கண்டுபிடிச்சா மட்டும் போதும், மிச்சம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த மனுஷன் இதை ஒத்துக்கிறாப்ல. கட் பண்ணா இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்க இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட போறாரு. இந்த கேஸ்ல இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றது எல்லாத்தையும் தர முடியுமான்னு கேட்க மினிஸ்டரோட இன்ஃபுளுன்ஸால இந்த கேஸை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியா, நீ அந்த ஜெய்சங்கர் தான் கொலை பண்ணா அப்படின்றத ஃப்ரேம் பண்ணதானே பாக்குற அப்படின்னு நம்மளாம் சொல்ல, சார் என்னோட வேலையை தான் நான் பார்க்க வந்திருக்கேன், ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க வந்தேன், மிச்சது எதுக்காகவும் நான் வரல அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் முதல் வேலையா இறந்து போன அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க ஜெய்சங்கரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கடைசியா போனாங்க, குழந்தைய கூட்டுட்டு தான் சார் போனாங்க, திரும்பி யாருமே வரல அப்படின்ற விஷயத்த சொல்ல இந்த மனுஷன் இதை கலெக்ட் பண்ணிக்கிறாப்ல. ஆனா அதே சமயத்துல
ஜெயிலுக்குள்ள இருக்க ஜெய்சங்கரை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ன மாதிரி நினைச்சு பாக்குறாரு. மாடி மேல கிளீன் பண்ணணும் அப்படின்ன மாதிரி போயிருப்பாரு. அங்க ஏதோ மூட்டை கடந்திருக்கும். அதை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்ன மாதிரி போகும்போது உள்ள அந்த பொண்ணோட சடல இருக்கும். பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. ஸோ இதுதான் அங்க நடந்தது அப்படின்ன மாதிரி இவர் திங்க் பண்ணிக்கிட்டே தன்னோட செல்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்ன மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து ஜெயிலுக்குள்ள இருப்பானுங்க இல்லையா கைதிங்க, அவனுங்க எல்லாருமே கும்பல் கூடிடுறாங்க. நீ வெளியில எவ்வளவு பேரை பொழந்திருப்ப, இதுதான்ப்பா எங்க டைம், நாங்க இப்ப முன்ன வச்சு பொழக்கிறோம் பாக்குறியா அப்படின்ன மாதிரி அவர் கூட சண்டைக்கு போக இங்க ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல அதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரை பின்னாடி வந்து குத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மனுஷன் யாரா இருக்கோ அப்படின்ன மாதிரி திரும்பி பார்க்க அந்த ஜோஷி இருக்கா இல்லையா, அவர் தான் இதை பண்ணியிருப்பார். என்னோட மனைவியை கொண்டுட்டல, என் பொண்ணு எங்கடா வச்சிருக்க அப்படின்ன மாதிரி அந்த மனுஷன் குத்தி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. எல்லாரையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இவர் அதாவது ஜெய்சங்கர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. கட் பண்ணா கார்த்திக் பாத்தீங்கன்னா ஜோஷியை வந்து பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. நான் ஜெய்சங்கரை குத்துனதுக்கான காரணமே என் மனைவி அவன் கொலை பண்ணிட்டான், என் குழந்தைய என்ன பண்ணான்னு தெரியல, நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க, ஆனா அவரை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா பேசிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன், நீ அதை எல்லாத்தையும் தள்ளி வை, முதல்ல உன்னோட மனைவியை பத்தி பேசலாமா, உன் மனைவி கிட்ட நீ எப்ப கடைசியா பேசுன அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதாவது இவரோட மனைவி, அதுக்கு முன்னாடி நாள் தான் பாத்தீங்கன்னா இவருக்கு போன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் போன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, நான் அங்கதான் நம்ம பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் பார்த்து கெஞ்சிக்கிட்டே இருந்ததுக்கு ஒரு வழி பிறந்துருச்சு போல, கண்டிப்பா உங்களை வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோல போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போய்கிட்டு இருக்க இந்த ஆட்டோவை ரெடி பண்ணது ஜெய்சங்கர் சார் தான் அப்படின்ற மாதிரி போன்லயே பாத்தீங்கன்னா அவர் உங்களோட கணவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவர் தன்னோட போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட பேர் சிண்டோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயத்தையும் தன்னோட கணவர்கிட்ட அவங்க கடைசியா ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க காணாம போயிட்டாங்க, அடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கார்த்திக் பாத்தீங்கன்னா சேகரிச்சு வச்சுக்கிறாரு. ஆனால் அதுக்கு உதவி ஜெய்சங்கரோட மனைவி எதுக்காக நீ வெட்டன்னு கேட்க அந்த மனுஷன் அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பாய ஃப்ளோவா வந்துட்டு பட்டுன்னு அமைதியாயிட்டு, சார் அதான் தெரியாம விட்டுட்டேன்னு சொல்றேன்ல, வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போய்கிட்டே இருக்க கார்த்திக் சந்தேக பறவையோட பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா ஷின்டோ அப்படின்ற ஒரு நபரோட ஆட்டோல போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கார்த்திக் கிடைச்சது இல்லையா, அது ஏதாவது லீக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்க எதுவும் அவ்வளோ கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதே சமயத்தில் கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கிற ஜெய்சங்கரை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இதை காரணமா வச்சு இவரோட நண்பர்கிட்ட ஜாமீன் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்க அந்த மனுஷன் அட்வொகேட் அதாவது ஜட்ஜை போய் சந்திக்கிறாரு. அவரும் நிபந்தனை ஜாமீன் 18 நாள் மட்டும் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட ஜெய்சங்கர் வீட்டுக்கு போறாரு. ஏன்னா தான் வெளியே வந்தா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னு இவரோட நம்பிக்கை. ஸோ அதுக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கதை எழுதுற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மனுஷனும் வந்து ஒரு புக்கோட, சார் இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்லவா, இவ்வளோ நேரம் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு, என்னோட ரிசர்ச் படி இந்த கொலையை பண்ணது அந்த ஜெய்சங்கரோட மனைவியா தான் இருப்பாங்க, ஜெய்சங்கருக்கும் இறந்து போன லேடிக்கும் ஒரு மாதிரி அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் அவங்களோட மனைவிக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ மனைவி பண்ணதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஜெய்சங்கர் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ். எப்படி இருக்கு சார்னு கேட்க மனுஷன் மேலேயும் கீழேயும் பாக்குறாப்புல. இருக்கிற பிரச்சனையில இவர் வேற பேர மாதிரி அவரை இக்னோர் பண்ணிட்டு தன்னோட வேலையை பார்க்கலான்னு போக அந்த சமயத்துலதான் ஜெய்சங்கரோட வீட்டுல புரிந்து ஒரு மர்ம நபர் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட பைக்கை கொளுத்திட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு தகவல் கிடைக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஜெய்சங்கரோட கதவுல ஒரு இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா சொருகப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு. இன்விடேஷன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா காணாம போன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய சுருக்கிட்டு மாற்ற மாதிரியான ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்கு. பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. கட் பண்ண கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா, அங்கே போகுது. ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்துல கூட இருக்கவங்க எல்லாருமே ஜெய்சங்கரால கல்யாணம் நிறுத்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கோமா வெளியே வந்தார் இல்லையா, அவரோட இன்விடேஷன் தானே அது, அவர் தானே இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்ல இன்னும் கதை முடியவே இல்லை, இனிமேல் தான் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மனுஷனும் மேலும் சொல்லலான்னு போக அதுக்கு முன்னாடி இந்த ஷோவோட டைரக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிக்வெஸ்ட்டை கொண்டு போறாரு. அது என்ன அப்படின்னா இவர் சொல்ற டேட் அண்ட் டைமுக்கு தான் இவர் டெலிகாஸ்ட் பண்ணணும். அதாவது
இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அது. இதை கேட்டதும் டைரக்டர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு தலையாட்டுறாங்க. கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ளே போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இன்விடேஷன் தான் கிடைச்சது இல்லையா, இதனால இதை பண்ணிருக்கிறது அந்த கல்யாணம் நிறுத்தப்பட்ட ஆளாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அந்த நபரை புடிச்சிட்டு வந்து பயங்கரமா போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. கார்த்திக் வேகமா உள்ள வர்றாரு. இது என்னோட கேஸ், தேவையில்லாம நீ மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னா இவ்வளவு டைரக்டாவா பண்ணிருப்பான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த நபர்கிட்ட போய் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்காடான்னு கேட்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட பகையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அந்த நபரோட பேரை சொல்றாரு. இதனால வேகமா அந்த நபரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க தேடி போய் பார்க்கும்போது அந்த நபர் வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீம் அனுப்பிச்சு விட கட் பண்ணி ஒரு நாள் இரவு காமிக்கிறாங்க. கார்த்திக் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. வேகமா அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது கை உடஞ்ச நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பையன் என்ன சொன்னா அப்படிலாம் தெரியாது, ஆனா நீங்க அவனை நம்பாதீங்க சார். நான் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன், எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டே இருந்தான் சார். அவனை மட்டும் நம்பாதீங்க, என்ன இந்த மாதிரி பண்ணதே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல, ஃப்ரெண்டுன்னு கொஞ்சம் ஓவரா நம்பிட்டோமோ, அவனை விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி அவனை பார்க்கலான்னு போக அந்த மனுஷன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் அப்படின்ற ஒரு தகவல். இதனால தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இதை பண்ணிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா இவங்களை பாக்குறாரு. சார், ஜெய்சங்கர் சார் கேஸ் நீங்க தானே விசாரிக்கிறீங்க, இந்த ஊர்ல ஜெய்சங்கர் சார் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருந்தாரு, அப்போ இங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு சார். அப்ப சிண்டோ அப்படின்ற ஒரு நபர் தான் அவரை கத்தியால குத்துற அளவுக்கு வந்தா சார்னு சொல்ல இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஏன்னா சிண்டோ அப்படின்றவர் ஏற்கனவே இவரோட விசாரணையில சம்பந்தப்பட்ட ஆள் தான் இல்லையா, இறந்து போனவங்க ஆட்டோல போகும்போது சிண்டோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஸோ இதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம எங்கேயோ போனோம், எங்கேயோ லீட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த கேஸை கோத்ரூ பண்ணணும்னு போக ஸ்டேஷன்ல போறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது இல்லையா அவங்க கிட்டே போய் விசாரிச்சாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அருண் அப்படின்றவரோட பேர் பார்த்தீங்கன்னா அடிபடுது. அவரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்னு போக அந்த மனுஷன் அயர்லாண்டில் அவரோட மனைவியோட செட்டில்ட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட அப்பா மட்டும்தான் இருப்பாரு, அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த அப்பா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பையனும் அந்த சிண்டோவும் இன்னும் ஒரு 4 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு சும்மா சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா தகாத வார்த்தையால பேசிட்டு இருப்பாரு. உங்க 5 பேர் அதாவது 6 பேருக்கு இந்த ஒரு பொண்ணு போதாதாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அந்த போலீஸ்காரரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ரவுண்ட்ஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஜெய்சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி ஓரமா நின்றுகிட்டு இருக்கத கவனிக்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்க்கும்போது போலீஸ்காரரை கட்டி போட்டு அங்க இருக்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவரால் ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் அடிச்சு போலீஸ்கார மேலையாட கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஷிண்டோ இருக்கா இல்லையா அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் அவன் என்ன பண்ணான்னு தெரியாம எங்க மேலையாடா கை வைக்கிற அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு அவர் கூட சண்டையில ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் எல்லாமே ஸ்டேஷன்ல போச்சு சார். என்னோட பையனும் அவன் லவ் பண்ண பொண்ணு அயர்லாண்ட்லயே போய் செட்டில் ஆயிட்டாங்க சார். அடிக்கடி ஷிண்டோ இங்க வருவான், இதெல்லாம் நடந்து போச்சு, பையன் எங்க நல்லா இருக்கானு அப்படின்ற மாதிரி விசாரிப்பான், போயிடுவான் சார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல இந்த மனுஷன் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. கட் பண்ணா ஜெய்சங்கர் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, ஜாமீன் முடிய போகுது, என்ன பண்ணலாம், இந்த கேஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த பிளம்பர் வந்திருப்பாரு. அவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து முதல்ல போட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஒரு மாதிரி சஸ்பீசியஸா தான் நடந்துகிட்டு இருந்திருப்பார். அவரு போய் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போக அந்த மனுஷன் இவர் வராருன்னு தெரிஞ்சதும் வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு போட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து கண்ணிலே படாத மாதிரி ஓடி போயிடு. ஜெய்சங்கர் என்ன பண்ணதுன்னு தெரியாம நிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண இதை சரி கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த மனுஷன் மறுபடியும் கார்த்திக் கிட்ட வந்து சார் இந்த வாட்டி கதையை மாடிஃபை பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ இந்த கதையில இப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கரும் அவரோட சீனியர் ஆபீசரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப ஏன் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, அப்ப கொலையை பண்ணிட்டு மறைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிருப்பாங்க. மேபி நீங்க இந்த கொலையை பண்ணிருக்கலாம் இல்லையா, எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. இந்த கியூரியாசிட்டியோட டவுட்டோட
இப்போ இந்த படத்தை முடிக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்க மனுஷா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னை வெளியே விட்டாலே பிரச்சனை தாயா அப்படின்ற மாதிரி லாக்அப்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு நான் சொல்ற வரைக்கும் உள்ளே இரு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அது எங்க அப்படின்னா இறந்து போன லேடியோ ஒரு நபர் ஆட்டோல, அதாவது ஷின்டோ ஆட்டோல கூட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ஆட்டோ நம்பர் சைபர் கிரைம் மூலமா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி யார் எவருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு ஷாக்கு. ஜெய்சங்கரை பிடிக்காத ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார் இல்லையா, அவரோட வீடு தான் அது. வேற எங்கேயோ ஊருக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் இங்கதான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் மேல சந்தேகப்பட்டுட்டு பின்னாடி செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த ஆட்டோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆட்டோ, அதே ஆட்டோ தான் அங்க இருக்கிறத பாக்குறாரு. ஆனா என்ன ரொம்ப பழசா இருக்கும். பரவாயில்லையா, போலீஸ்காரன் மூலம் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. ஷின்டோக்கு ஆட்டோவை கொடுத்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி பூசி வச்சிட்டியா, சரி பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய டபரா மாதிரி இருக்கும். அதுல சில ரத்த கரைகள்லாம் இருக்கு. சந்தேகப்பட்டாரு. என்னன்னு கேட்கிறாரு. கோழிக்கறி கடை என் மச்சா வச்சிருக்கா, அதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இந்த மனுஷன் நம்புறதா தெரியல. சரி வா ஸ்டேஷனுக்கு போய் பேசிடலான்னு சொல்ல கடுப்பாக்குறாரு. ஜெய்சங்கரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு பிடிக்காதவங்களையா பார்த்து உள்ள தள்ளோன்னு பிளான் போடுறீங்களா, இது எல்லாத்தையும் நான் பண்ணல, நான் எங்க வேணா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க இந்த மனுஷனும் அடிச்சு பல்லகள் எல்லாம் கழிச்சிடுவேன், ஒழுங்கு மரியாதையா வண்டியில ஏறிடா அப்படின்ற மாதிரி கூட்டு போய் நிறைய விசாரணைகளை பண்ணி பார்க்குறாரு. எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான லீடும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த மனுஷன் சொன்ன மாதிரி வண்டி அங்கேயே தான் இருந்திருக்கும். ரத்த கரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழியோடதாக தான் இருந்திருக்கும். ஸோ சஸ்பீசியஸாக எதுவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் இரவு மர்ம நபர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ரோட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை தான் பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க இல்லையா, அந்த லேடியோட குழந்தையா இருக்கும். இந்த விஷயம் மீடியாக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. கூட்டம் கூட்டமாக குமிஞ்சிட்டுறாங்க. கார்த்திக் வேகமாக அந்த குழந்தைகிட்ட போய் ஷின்டோவோட ஃபோட்டோ காமிச்சு நீங்க இவனோட ஆட்டோல தான் போனீங்களான்னு கேட்க ஆமான்னு தலையாடுது. சரி ஜெய்சங்கர் சாரோட வீட்டுக்கு போனீங்க, அதுக்கப்புறமா எங்க போனீங்கன்னு தெரியுமான்னு கேட்க குழந்தை தெரியல அப்படின்ற ஒரு பதில். அந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அழவும் ஆரம்பிக்குது. இதனால இவர் மேற்கொண்டு விசாரிக்க முடியாம அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயம் தான் சைபர் கிரைம்ல இருந்து ஷின்டோ தங்கிட்டு இருக்க ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ஒரு லொகேஷன் பாத்தீங்கன்னா சேருது. அந்த இடத்துக்கு வேகமா போய் பார்க்கும்போது ஒரு வயசான நபர் தான் இருக்காரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது ஷின்டோ இங்கதான் இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 தடி மாடு மாதிரி 2 பேர் வந்தானுங்க, அவனுக்கு விசாரிக்கும் போது அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டான் சார், வந்தது யார் எவருலாம் தெரியாது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு குழந்தைய கூட்டு வந்தான், என் அக்கா குழந்தை அப்படின்ற மாதிரி ரூம்ல எந்நேரமும் பூட்டியதான் வச்சிருந்தான், அந்த குழந்தையும் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துட்டு போனது இந்த நபரா பாருங்கன்னு நம்ம ஜெய்சங்கரோட போட்டோவை காமிக்க ஆமான்னு தலையாட்டாரு. தள்ளுமுடிலாம் ஏற்பட்டது, தலையிலே பயங்கரமான காயம் கூட இவருக்கு ஏற்பட்டுச்சு சார்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி தலையில அடிப்பட்ட நிலைமையில ஜெய்சங்கரை காமிக்கிறாங்க. அந்த பிளம்பர் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, கரெக்டான சமயமா பார்த்து சுத்தி வளைக்கிறாரு. எதுக்காகடா ஓடுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த மனுஷன் ஓடி ஒளியறதுக்கான காரணம், நேத்து கூட நான் வந்தேன், அக்கா சொன்ன மாதிரி கரெக்டா சாவியை வச்சுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல, அதாவது அவரோட வீட்டுக்கு போகும்போது மென்ஷன் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்ப இவர் வீட்டை திறந்துக்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பூட்டிட்டு வந்தாரா அப்படின்றது இவருக்கே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்காரு. சோ இதை வச்சா இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நம்ப வைக்க ஃப்ரேம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனாலதான் பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது டெட் எண்ட். கட் பண்ண கார்த்திகை காமிக்கிறாங்க. இவர் சீனியர் ஆபீசரோட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க போட்டாரு. அதுல இந்த மாதிரி டெட் பாடி அங்க யாரோ பிளேஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் சத்தம் வராத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் இயந்திரத்தை பயன்படுத்தி இவர் யாரோ வேணும்னு சிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை கேஸ்ல முக்கியமா சம்பந்தப்பட்டிருக்கு ஷின்டோ அப்படின்ற ஒரு நபர் தான். அவரை பிடிச்சோம் அப்படின்னா இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு நிறைய லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் நீ ஜெய்சங்கரை வெளியே கொண்டு வரணும், வேற ஏதாவது உள்ள போடணும் அப்படின்ற மாதிரி முனிப்புல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, இவ்வளவு டேட்டாஸ் எல்லாமே உனக்கு எங்க கிடைச்சது, அது மட்டும் இல்லாம ஜெய்சங்கர் கூட நீ ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவர் மேலும் கீழும் பாக்குறாரு. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, இது எல்லாத்தையுமே நானா கலெக்ட் பண்ணது அப்படின்னு நம்மலாம் சொல்ல அவங்க எல்லாருமே சரி நாங்க உங்ககிட்ட சும்மா தான் சொன்னோம், இன்னும் ஒரு 2 நாள் டைம் தரோம், 2 நாள்ல ஜெய்சங்கருக்கு அந்த ஜாமீனும் முடிய போகுது, அதுக்குள்ள இந்த கேஸை நீங்க முடிக்கல அப்படின்னா நீங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே போயிடுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப கட் பண்ணி ஜெய்சங்கரை காமிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது, நீ ஷின்டோவை தான் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்றது நல்லா தெரியும், இந்த கார்த்திக் இருக்கான் இல்லையா உன் கீழே வேலை செய்யறவன், அவன் ஷின்டோவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு
உனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா பென்னி அப்படின்ற வேற ஸ்டேஷன் போலீஸ்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா உதவி கேட்டிருப்பாரு. அது என்ன அப்படின்னா இந்த கேஸை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட எண்ட்ல இருந்து விசாரிச்சு ஒரு வைட்டலான க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் பண்ணியிருப்பாப்புல. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. கார்த்திக்கும் வேகமாக வெளியே போய் பார்க்கும்போது ஷின்டோ பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வெளியில நிற்குது. அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பொட்டி மாதிரி இருக்கு. அதை திறந்து பார்க்குறாரு. ஷின்டோ இறந்து போன நிலையில இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயங்கர அப்செட்ல நிற்கும் போது பின்னாடி அந்த ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போய் கிடக்கிறது ஷின்டோ தானேன்னு கேட்க கார்த்திக் கடுப்பாயிட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு போக ஜெய்சங்கர் தடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு பயங்கரமான தள்ளுமுள்ளி ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயத்தில் போலீஸ்காரங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் கால் மூலமாக ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடு ஜெய்சங்கரும் கார்த்திகை பிடிச்சி இது எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சேன்னா இவ்வளோ ஓப்பனாக பண்ணி மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? இது எல்லாத்தையுமே பண்ணுறது வேற ஒருத்தன் தான், நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கா. உன்னையும் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வீரன்ஸையும் உனக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கா அப்படின்னு நம்மலாம் சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்புல. ஜெய்சங்கரும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா என் கூடவா இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல மனுஷன் யோசிக்கிறாப்புல. இங்க இருந்து போலீஸ்காரங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லாம இந்த கொலையை பண்ணது இவதான் அப்படின்றது சிக்கிறத விட எவிடன்ஸோட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் கூட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா வேகமா சேஃபான இடத்த நோக்கி கார்ல போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்பதான் பென்னியோட வாய்ஸ் நோட் மறுபடியும் பிளே பண்றாங்க. ஒரு வைட்டலான க்ளூ கிடைச்சிருக்கு, இது மூலமா கேஸ் முடிய போகுது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லியிருப்பாப்ல. இதை பார்த்துட்டு இவங்க கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. கால் கனெக்ட் ஆகல. இதனால பென்னியோட வீட்டுக்கே போகலான்னு ட்ரை பண்ண அங்க போய் பார்க்கும்போது அவர் இங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. எங்க போனாருன்னு விசாரிக்கும் போது பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு தான் கடைசியா போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போய் நிக்குது. ஸோ இவங்க அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த மனுஷன் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை கேட்டு இங்க நின்றுகிட்டு இருந்தாரு. நாங்களும் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து அனுப்பணும்னு சொல்ல அந்த டீட்டெயில்ஸ்ல ஒரு 4-5 பேரோட பேர் பார்த்தீங்கன்னா இருக்கும். விசா எல்லாமே அப்ளை ஆகி அவங்க வெளியூர் போயிருக்காங்களா அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 பேர் மட்டும்தான் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஷின்டோ அண்ட் அருண் அப்படின்ற பேர்ல தான் அது. ஸோ ஷின்டோவை இவங்க தேடிட்டு இருந்தாங்க, இறந்து போயிட்டாரு. இப்போ அருண் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடி போறாங்க. அப்பதான் அயர்லாண்டில் போய் தன்னோட பையன் செட்டில் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த ஜெய்சங்கர் கேஸை விசாரிக்கும் போது கார்த்திக் கிட்ட ஒரு நபர், அந்த நபரோட பையன் தான் அருண் அப்படின்ற மாதிரி தெரிய வந்து இவங்க போன நேரம்னு பார்த்து அருண் அயர்லாண்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கும். ஸோ இவங்க போனதும் அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அவரோட அப்பா கிட்ட, அதாவது அருணோட அப்பா கிட்ட போய் ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு பென்னியை பற்றி விசாரிக்கிறாங்க. அது அங்க இருக்க நபரும் நேத்து அவர் இங்க வந்தார் சார், அருணை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்பதான் அருண் இறந்து போன செய்தி வந்துச்சு, இனிமேல் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் இங்கிருந்து போயிட்டா சார்னு சொல்ல இவங்க ஒன்னும் புரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் கட் பண்ண போலீஸ்காரங்க முத கொண்டு மீடியாக்காரங்க வரைக்கும் ஜெய்சங்கர் கார்த்திக் 2 பேருமே எக்ஸ்ப்ளோர் ஆயிடுறாங்க. ஜெய்சங்கர் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜாமீன் வாங்கிட்டு இப்ப வெளியே ஓடி போயிட்டாரு. அந்த கொலையை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்த கார்த்திக்கும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டார். இவங்க 2 பேரும் இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. சீனியர் ஆபீசர் அப்படின்ற மாதிரி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷனை பிடிச்சி அவரோட சீனியர் ஆபீசர் அவனுங்க எங்க போயிருக்காங்க அப்படின்றது தெரியாது, நீ கண்டுபிடிக்கலன்னு வையன் பெரிய பிரச்சனையில போய் முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட எல்லா இடங்கள்லயும் போலீஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களே உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு இந்த கேஸை எப்படியாவது கிராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது கேஸ்ல இவங்க நிறைய பேர் நிறைய உதவிகளை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நபர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மனுஷன் ஃபுல்லா செக் பண்ணிட்டு, சார் அதை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், அதுல 2 பேர் மட்டும் டிக் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஷின்டோ அண்ட் அருண், அவங்க 2 பேருமே இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணதே கிடையாது. அதுல இருந்தது, அதாவது அருணோட அப்பா அயர்லாந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம் சார்னு சொல்ல இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அந்த மனுஷன் எதுக்காக இதை பண்ணணும், ஒருவேளை அவர் தான் இதெல்லாத்தையும் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி வேகமா அந்த மனுஷனோட வீட்டுக்கு போக மனுஷன் எதுவுமே தெரியாத மாதிரி, எதுக்கு சார் வந்தீங்க, நான் தனியா அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க வந்தீங்களா, என் பையன் இறந்து போயிட்டானே ஆறுதல் சொல்ல கூட எனக்கு யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க, டேய் நடிச்சது போதும்,
ஒழுங்கு முறையா உண்மையை சொல்லுடா, உன் பையனை நீ வெளிநாட்டுக்கே அனுப்பல அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு வந்திருக்கு, அவன் இங்கதானே இருக்கான், இங்கதானடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் எதுவுமே பேசாம ஒரு ரூமுக்குள்ள போறாரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் போய்கிட்டே இருக்காரு. கார்த்திக் போகணும் அப்படின்ற மாதிரி வரும்போது மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இதனால கார்த்திக் ஒரு பக்கம் மாடிக்கு, இன்னொரு பக்கம் ஜெய்சங்கர் ரூமுக்கு அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிட்டுறாங்க. ஜெய்சங்கர் போனா இல்லையா, அப்ப உள்ள போய் பார்க்கும்போது அந்த நபர் ஒரு இடத்துல பெட்டு மாதிரி இருக்கும், அதுல ஒரு 2 போட்டோ இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அருணோட போட்டோல பாத்தீங்கன்னா மாலை போட்டிருக்கோம். அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்குள்ள கொண்டு போறாங்க. அருண் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் தான் கூட வந்த பொண்ணை சம்மந்தப்படுத்தி கேவலமா பேசிட்டார் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அதனால கோவப்பட்டு பயங்கரமா அந்த போலீஸ்காரரை அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அந்த சமயத்துலதான் ஜெய்சங்கர் வந்து போலீஸ்காரனையோட அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பிடிக்கும் போது அருணை பிடிக்கிறாரு. அருணோட அப்பா பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் ஜெய்சங்கரோட ஸ்டேஷன்லயே தான் கான்ஸ்டபிளா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கர கோவத்தோட அந்த மனுஷனை போட்டு, அதாவது அருணை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் போலவும் இவனையும் ட்ரீட் பண்ணணும், போலீஸ்காரனோட பையனா இருந்துகிட்டு போலீஸ்காரன் மேலேயே கை வைக்கலாமா, அவன் மூஞ்சப்பார், இவனை விட்டான்னு வையன் அவன் என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க. அருணோட அப்பா தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கார். யோ நீ அடியா, உன் பையனை நீ அடிக்கிற அடியில அங்க இருக்கிற எல்லாருமே அலறணும், போலீஸ்காரன் பையன் ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டி அவர் அடிக்க சொல்ல, அந்த மனுஷன் இது நாள் வரைக்கும் குழந்தைய அடிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளவோ பேசி பாக்குறாரு, முடியல. இதனால கோவத்தோட அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டான். தனக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி அப்பா அடிச்சுட்டாரு அப்படின்ற துக்கத்தோட பயங்கர வெறுப்பையும் பாத்தீங்கன்னா காட்ட ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த பையனோட அப்பாவும் உனக்கு என்ன பண்ணாடா சந்தோஷம், நீ என்கிட்ட பேசுடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க. பையன் பேசுறதா தெரியல. ஆனா அதே சமயத்துல ஸ்டேஷன்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஜெய்சங்கர் உள்ள வந்து, யோ என்னையா உட்காந்துக்கிட்டே இருக்க, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியாயா அப்படின்ற மாதிரி திட்ட இவருக்கு வெறுப்பாக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் தாங்கிட்டு வீட்டுக்கு போக வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் நடந்த இந்த விஷயங்களால தாங்கிக்க முடியாம தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பாவால ஏத்துக்கவே முடியல, கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொந்தக்காரன் மட்டும் உள்ள வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. இந்த விஷயங்கள் வெளியே கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டுக்குள்ளே அவரோட சடலத்தை பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரசன்ட்டுக்கு வருது, டேய் இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான்டா, உன்னை விட மாட்டேன்டா, நான் செத்தாவது உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கண் எடுத்து இவரோட தலையிலேயே வச்சுக்கிட்டு சுட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த சைடு இருக்க கார்த்திகை காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணது அருணோட அப்பாவை இன்னொருத்தரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த இன்னொருத்தர் தான் மேல இருந்திருப்பார். இதனால அவர் கூட கார்த்திக் சண்டை போட வேண்டிய நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க சண்டை போய்கிட்டே இருக்க கீழே இந்த சைடு ஜெய்சங்கரையும் அருணோட அப்பாவையும் காமிக்கிறாங்க. ஜெய்சங்கர் ஒரே ஒரு வார்த்தை தான், நீ சுட்டுக்கோடா, உனக்கு தைரியம் இருந்தா சுட்டுக்கோ, நான் ஜெயிலுக்கு போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனை டைவர்ட் பண்ணிட்டு கண்ணை தூக்கி அடிச்சுட்டு இவர் பாத்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ 2 சைடும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட முடிவுல கார்த்திக் பாத்தீங்கன்னா அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு ஜெய்சங்கருக்கு உதவ வராரு. 2 பேரும் சேர்ந்து அந்த நபரை பிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நபரும் இறந்து போன தன்னோட பையனோட போட்டோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் பயன்படுத்தின துணிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பயங்கரமா கதறி அழுதுகிட்டே இருக்க போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அருணோட அப்பா பண்ண விஷயங்களையும் காமிக்கிறாங்க. ஜோஷி தெரியாதனமா தான் ஜெய்சங்கரோட மனைவி வெட்டிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அது போய் அருணோட அப்பா சொல்லி தான் அந்த நபர் பாத்தீங்கன்னா வெட்டி இருப்பாரு. இதுக்காக நிறைய பணம் எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஜோஷி உள்ள போனதால அருணோட அப்பாவை பாத்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என் ஃபேமிலிக்கு பணம் போய்கிட்டே இருக்கணும், அப்படி போலனா இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது நீ தான், நான் ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்த இந்த மனுஷனும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் ஜெய்சங்கருக்கு பிடிக்காத ஒரு கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவர் ஜோஷியோட மனைவிக்கும் ஜெய்சங்கருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி விட இந்த விஷயம் அருணோட அப்பாவுக்கு போகுது. ஸோ இது மூலமா எங்க உண்மை தெரிஞ்சிடுமோ அப்படின்ற மாதிரி சிண்டோவை ஆட்டோவில் அனுப்பி அவங்கள கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்போம். ஆட்டோ நம்பரை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜெய்சங்கருக்கு பிடிக்காத போலீஸ்காரர் இருக்காரு அவர்கிட்ட இருந்து. ஏன்னா இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அருணோட அப்பா அப்படின்றத தாண்டி ஒரு போலீஸ்காரர் தான். ஏன்னா போலீஸ்காரரோட மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆட்டோல முதல் வேலையா பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கரோட வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. அங்க ஜெய்சங்கர் இல்லைன்னு தெரிஞ்சோ ஷிண்டோ அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களோட போனை வாங்கி கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணி
கடைசி டவர் இங்க காட்டுற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா அருணோட அப்பா அவங்கள பிடிச்சி கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தையும் இவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சிண்டோ கையில குழந்தை போயிருக்கும். யாருக்கும் தெரியாம பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கார்த்திக் போலீஸ்காரங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இல்லையா, சத்தமே வராத அளவுக்கு ஒரு ட்ரோனை பயன்படுத்தி மூட்டை கட்டி அங்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் தான் சிண்டோ அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு, என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போய் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அருணோட அப்பாவை பார்த்தீங்கன்னா பார்க்க வந்திருப்பாரு. எனக்கு பணம் கொடுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், இல்லைனா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட இந்த மனுஷன் வேற வழி இல்லாம சிண்டோவையும் கொலை பண்ணி எல்லா எவிடன்ஸையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் ஜெய்சங்கருக்கு சாதகமா வச்சுட்டு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு விட்டுருப்பாப்ல. ஸோ இதுதான் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு இந்த வேலைகளை பார்த்த நபரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் 2 ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கார்ல போய்கிட்டே இருக்காங்க. ஸோ போலீஸ் வேலை இவங்களுக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. அது இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லையா ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், அந்த மனுஷனும் இது வரைக்கும் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சொல்லப்படாத ஒருத்தரோட கேரக்டர் இதுல ஒரு பெரும் பங்கா இருக்கு. ஆனா என்ன அந்த விஷயத்த நான் சொல்ல அடுத்த எபிசோட் வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டிவியில இந்த விஷயம் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரியும் இதை ஒரு முகம் தெரியாத நபர் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே ஜூம் போய் அந்த முகம் தெரியாத நபர் யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த மனுஷன் தான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தலையில ஒரு கன் ஷாட் இருக்கு. ஸோ இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி நமக்கு புரியுது. இந்த விஷயம் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ கிரைம் சீன் அப்படின்ற ஒரு ஸ்டோரியில எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த மனுஷன் கடைசியா இந்த கேஸை தான் சொன்னார். அதுல முடியும் போது ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாரு, அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. கார்த்திக் ஜெய்சங்கர் 2 பேருமே என்டர் ஆகுறாங்க. அதே சமயத்துல பொதுமக்கள் எல்லாரையும் காமிக்கிறாங்க. பொதுமக்கள்ல ஒருத்தரா நிக்கிற அந்த டைரக்டர் கதை எழுதுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா அந்த கேரக்டரை காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நமக்குள்ள தெரியப்படுத்திட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.